குட் மார்னிங் டைமண்ட் டேரக்டர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அப்ளிகேஷன்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன்ஸை எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, லாகின் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிற வரைக்கும் இதில் இருக்கும். ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, இது முழுமையாக பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாகோ இல்லை உங்கள் டீமுக்கு பர்ச்சேஸ் பண்ண சொல்லிக் கொடுக்குறதுக்கோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட ஆல்ரெடி வெஸ்டேஜ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் இல்லைன்னா கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வெஸ்டேஜ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ வெஸ்டேஜ் கொடுத்தாலே வந்துடும். இந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால்னு காமிக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதால் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்படி தான் இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கம்பெனி சார்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஐடி பாஸ்வேர்டு இதான். கம்பெனி சார்பாக இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். அதில் வந்து உங்கள் ஐடியும் பாஸ்வேர்டும் அதில் ஷோ ஆகிருக்கும். தனியாக எடுத்து எழுதிக்கோங்க, நோட்டில் எழுதிக்கோங்க, இல்லை டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஐடி காப்பி பண்ணி இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடிங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணணும். அண்ட் வந்து பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுங்க. ஏன்னா கொஞ்சம் ஆல்ஃபாபெட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், நியூமரிக்கல் லெட்டர்னு இருக்கும். அதை கரெக்டாக 1க்கு 2 பார்த்து கொடுங்க. பாஸ்வேர்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல பாஸ்வேர்டு கொடுத்துருணும். பாஸ்வேர்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போகும். உங்கள் அப்ளைன் ஐடி கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது கேஒய்சி, அதாவது ஆதார் கார்டெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா டேரெக்டாக அப்ளிகேஷனுக்குள்ளே போகும். பண்ணலைன்னா கேஒய்சி பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே போகும். ஓகேவா? ஸோ இது நம்ம பண்ணிட்டோம். ஸோ டேரெக்டாக உள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். மேலே நமக்கு ஐடி, கீழே வந்து புதிய புதிய ஃபீச்சர்ஸ் காமிக்கும். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? இல்லை மை ஆர்டர், ரிப்பீட் ஆர்டர் இதெல்லாமே இருக்கும். நம்ம வந்து போக போக ஒவ்வொரு வாட்டியும் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண இந்த ஆப்ஷனும் தெரிய வரும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்கு முன்னாடியே என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு பிடிஎஃப் இருக்கும். அதை அப்ளைன்ட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. கீழே வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும். கீழே சென்டரில் இருக்கலாம். சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நார்மலாகவே டிஸ்பிளேல காமிக்கும். பட் நம்ம சர்ச் பண்ணலாம். நமக்கு என்னெல்லாம் வேணும் நோட் எழுதிக்கணும். சோப்பு, பேஸ்ட்டு, ஷாம்பு, டீ, காஃபி, சுகர், குக்கிங் ஆயில், ஹேர் ஆயில், டிஷ் வாஷ், இல்லை ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் ப்ராடக்ட்டு, அக்ரி கேட்டகரி, காஸ்மெட்டிக்ஸு, க்ரீமு எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை பார்த்து எழுதிக்கோங்க. இல்லாட்டி இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ நான் அஷூர்னு மட்டும் கொடுக்குறேன். அஷூருங்கிற ஒரு பிராண்டு. அந்த அஷூர் பிராண்டு கொடுத்தா அஷூர் பிராண்டில் என்னெல்லாம் கேட்டகரி இருக்குதுன்னு ஒவ்வொன்றா வரும். இல்லை நமக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வெஸ்டேஜ்னா ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே வெஸ்டேஜினுடைய ஓன் பிராண்டாக இருக்கிறனால வெஸ்டேஜ்னு கொடுத்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க போகிறீங்கன்னு கேட்டு அந்த சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு 40 PVக்கு ஆர்டர் போட போகிறாங்க. 40 PVக்குன்னா ஃபஸ்ட் சோப்புன்னு டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2 கேட்டகரி சோப்பு வரும். உங்களுக்கு 3 சோப்பு வேணும்னா நம்பர் கவுண்ட் எழுதிக்கணும். 1 2 3 எழுதிட்டு இந்த பக்கெட் மாதிரி இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ரைட் சைடில் கீழே காமிக்கும். நம்பர் 3 காமிக்குதா? ஓகே. இந்த வீடியோ 1க்கு 2 வாட்டி பார்த்துட்டு பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் பேஸ்ட் எனக்கு தேவை. அதில் 3 கேட்டகரி பேஸ்ட் இருக்குது. நார்மல் பேஸ்ட்டு, கேனோ பேஸ்ட்டு, ஒயிட்னிங் பேஸ்ட். ஸோ கேனோ பேஸ்ட்டு மேக்ஸிமம் எல்லோரும் வாங்குவாங்க. ஸோ அது எனக்கு 2 தேவைப்படுதுன்னா 2 கேனோ பேஸ்ட். அப்புறம் வீட்டு துடைக்கிற டிஷ் வாஷ்னு கொடுங்க. டிஷ்னு கொடுத்தாலே வந்துடும். ஒரு ப்ராடக்ட் தேவை. அப்புறம் எனக்கு ஒரு கால்சியம் சத்து மாத்திரை தேவைப்படுது. கால்சியம் டேப்லெட் ஒன்று கொடுங்க. அது ஒன்று இருந்ததுன்னா கீழே பக்கெட் கொடுத்துருங்க. ஆட் கார்டு கொடுத்துருங்க. இல்லை 2 3 வேணும்னா 2 3 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு கொடுத்தீங்கன்னா வந்துடும். அப்புறம் ஷாம்புவில் நிறைய வெரைட்டி ஷாம்பு இருக்குது. ஷாம்பு கொடுத்தா டெய்லி கேர் ஷாம்பு, மாய்ஸ்சரைசர் ஷாம்பு, டீப் கிளீன்சிங் ஆயில், ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு அப்படின்னு நிறைய வரும். உங்களுக்கு என்ன ஸ்கல்லுக்கு என்ன கேட்டகரி தெரிஞ்சுக்கிட்டு அது நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஆன்டி ஹேர் ஃபால் எனக்கு 2 தேவை, இல்லை 1 தான் தேவை, 1 போட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ பிவி ஆகிருக்கு, எவ்வளவு ரேட் ஆகிருக்குங்கிறத கீழே அந்த பக்கெட் மாதிரி இல்லை 8 காமிக்குதா மை கார்டில், அதை கொடுத்தீங்கன்னா வந்துடும். சில டைமில் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் டெலிவரி மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அட்ரஸுக்கு எக்ஸ்பெக்டட் டெலிவரி 2 to 5 டேஸ்க்குள்ளே டெலிவரி ஆகிரும்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் 29 PV 987 ரூபா. ஓகே. எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் ஆட் பண்ணணும். ஹேண்ட் வாஷ் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் மட்டும் ஆட் பண்ணுங்கள். எதுவும் அதில் எல்லாம் காமிக்கிறதுங்கிறதுக்காக எல்லாம் ஆட் பண்ணணும் இல்லை. உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ இந்த ரேட்டுக்குள்ளே இத்தனை PVக்குள்ளே எனக்கு இது தேவைங்கிற ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டீ பேக்கெட், நார்மல் டீ இருக்குது, ஸ்பைஸ் டீ இருக்குது. இல்லை 2வது இருக்கிற ஸ்பைஸ் டீ வந்து 8 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்ணது, மூலிகைத்தன்மையாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே.
அண்ட் ஒரு ஃப்ளாக்ஸ் ஆயில் கொழுப்பு கரைக்கிறதுக்கு, வெயிட் கெயினாக இருக்கிறவங்களுக்கு, சொப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, பிபி அதிகமாக இருக்கிறவங்க எல்லாமே ஃப்ளாக்ஸ் ஆயில் எடுத்துப்பாங்க. ஓகே. இல்லை எனக்கு சப்ளிமெண்ட்ஸ் வேண்டாம்னா அது என்ன கேட்டகரி சரி. இதில் வந்து 500 மேற்பட்ட ப்ராடக்ட் இருக்குது. அந்த பிடிஎஃப்லேயே எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கும். நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ எனக்கு 53 பிவி ₹1781 ஆயிருக்கு. ஓகே. இப்போ நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இதான் எனக்கு தேவை, சூஸ் பண்ணிட்டோம். கீழே இனி செக் அவுட் கொடுங்க. செக் அவுட் இதுதான் இந்த மாதிரி காமிக்கும். கன்ஃபர்மேஷன் கேட்கும். இந்த அட்ரஸ் தானா, கன்ஃபார்ம் தானான்னு கேட்கும். ஓகே, எல்லாம் ஓகேன்னா நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துடணும். ப்ளீஸ் எனேபிள் லொக்கேஷன் சர்வீஸ். ஓகே, அந்த மாதிரி ஆப்ஷன் வரும் வந்துட்டு இல்லை கீழே வந்து ஆட் ப்ரொமோஷன் இருக்கும். இந்த ஆட் ப்ரொமோஷன் ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு அது ப்ரொமோஷன் வராது. செகண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் வரும். அதுவும் 18ஆம் தேதிக்கு உள்ளே நீங்கள் வாங்குறீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டுக்கு 10% ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க. அது ப்ரொமோஷனுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துக்கப்புறம் தான் ப்ரொசீட் கொடுக்கணும். இப்போ நான் டேரெக்டாக ப்ரொசீட் கொடுக்குறேன். இவ்வளோ லிஸ்ட் பண்ணிட்டோம், செக் அவுட் கொடுத்துட்டோம், ப்ரொசீட் கொடுக்குறேன். ஓகே, ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மேலே ஒரு ஆர்டர் நம்பர் வந்திருக்கு பாருங்கள், COLD054 தான் ஆர்டர் நம்பர். இது என்ன காமிக்குதுன்னா, டு நாட் ஷேர் ஓடிபி ஓவர் தி ஃபோன், ஒன்லி ஷேர் இட் வித் டெலிவரி ஏஜென்ட் அட் தி டைம் ஆஃப் ஆர்டர் டெலிவரி. இது எப்போவுமே ஆர்டர் போது இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். ஓடிபியை தேவையில்லாமல் யாருக்கும் கொடுக்காதுங்கன்னு வரும். ஆர்டர் போட்டதுக்கப்புறம் டெலிவரி மேன் கேட்டால் மட்டும் கொடுங்கன்னு. ஸோ இது நார்மலாகவே அப்ளிகேஷன் வரதான். இது நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் டு பே கொடுத்துருங்க. செக் பண்ணிக்கணும் ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி என்னோடய ஐடி தான். பேமெண்ட் ஆன்லைன் மூலம் பே பண்ண போகிறேன். அப்புறம் வந்து அமௌண்ட் ₹1781. நெய்ம் வந்து ஜெமீம். ஓகே இனி பேமெண்ட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வராது, ஃப்ரீ தான். செகண்ட் பேமெண்ட்டுக்கு, அதாவது 2வது வாட்டி பில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ₹65 ஷிப்பிங் சார்ஜ் வரும். அது அந்த ஷிப்பிங் சார்ஜை பற்றி உங்கள் அப்ளைண்ட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ₹2500 மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஃப்ரீ தான், ஷிப்பிங் சார்ஜ் வராது. இப்போ வந்து எஸ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் பேடிஎம்முக்கு கிளிக் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் பேமெண்ட் பண்ணலை, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். இப்போ நான் யூபிஐன்னு இருக்கு இல்லையா, அந்த யூபிஐ கொடுத்துட்டேன்னா ஜிபே இருக்குது. இப்போ நான் ஜிபேலே தான் இருக்குது. நான் ஃபோன்பே கொடுக்கலாம், கிரெடிட் கொடுக்கலாம், ஜிபேல தான் இருக்குது. நான் இப்போ ப்ரொசீட் கொடுத்துட்டேன், டேரெக்டாக எனக்கு ஜிபே போகும். ஜிபே போய் பேமெண்ட்டு நான் ஒரு ஓகே கொடுத்துட்டு அங்கே பின் நம்பர் கொடுத்துட்டேன்னா பேமெண்ட் ஓகே ஆகும். இவ்வளோ தான் ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஆனால் வித்தின் 5 மினிட்ஸில் உங்களுக்கு இன்வாய்ஸ் பில் எடுக்க முடியும். பிவி ஃப்ரெண்டில் ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒரு டவுட் இருக்குன்னா அப்போ காண்டாக்ட் பண்ணுங்கள். இதான் A to Z ப்ரொசீஜர். நீங்கள் ஆர்டர் பண்ணதும் பிவி ஆட் ஆனதும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்ளிக்கு அமுச்சு கொடுங்க. ஆர்டர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அமுச்சு கொடுத்தா 24 ஹவர்ஸில் உங்களுக்கு டாக்கெட் நம்பர், அதாவது ட்ராக்கிங் நம்பர் உங்களுக்கு வந்துடும். இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வரும். மை ஆர்டரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வச்சு ப்ராடக்ட் எங்கே வந்துகிட்டு இருக்குது, எந்த டேட்டில் எனக்கு கைக்கு வரும்னு பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ.